எல்லார் வீட்லேயும் ஒரு வாட்டியாச்சும் இந்த குருமா கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க. 1 பாட் ரைஸ் மாதிரி 1 பாட் குருமா எல்லாத்தையும் வதக்கி தாளித்து விட்டு கொதிக்க விட்டால் போதும், சூப்பரான குருமா ரெடி ஆயிரும். 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டா போதும், 3 வேளையும் இதையே வச்சு ஓட்டிடலாம். அப்படி ஒரு குருமா தான் இது, தக்காளி குருமா. இந்த குருமா செய்கிறதுக்கு 10 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து 3 தக்காளியை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிருங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. குருமா கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை தாளிச்சு விட்டதுக்கு அப்புறமா அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, குருமாக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது குருமா நல்லா கொதிச்சு வந்தால் போதும், குருமா ரெடி ஆயிடும். இப்போ குருமா ரெடி ஆனதுக்கு அப்புறமா கொத்தமல்லி தழை தூவி விட்டு இறக்குனா சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆயிடும். இது இட்லி, தோசைக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள்.